2 ஏலக்காய். இது 2 பொருட்களை வச்சு மட்டுமே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்ய போகிறோம். அதே நேரத்தில் இது மூலியமா நம்ம ரிசல்ட்டும் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. அதே நேரத்தில் உங்களுக்கு இதனால பலன் உங்களுக்கு சீக்கிரமே தெரியும். இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஒரு சனிக்கிழமையில தான் செய்யணும். எப்போதுமே சனிக்கிழமையில மட்டும்தான் செய்யணும். ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது செய்யக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 1 இரவு 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும். எதுக்காக நம்ம 12 மணியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் தான், அதுவும் சனிக்கிழமையில் ஏன் 12லேருந்து 1 மணிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் எல்லோருடைய மனதும் ஒன்று சேர்ந்திருக்கும். மேலும் இது பண்ணுறது மூலிமா இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தேவதையை நம்ம அவங்கள நம்மளுடைய வசம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறோம். இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்சனோட பேரை நீங்கள் உங்களுடைய இடது கையில் எழுதணும். உங்களுடைய வலது கையால்